குமாருடைய அம்மா எப்போவுமே குமாரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிற, நினச்ச இடத்துல எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க, பணம் அப்படிங்கிறது வீட்டில் தங்குறதே இல்லை, நீ நல்லா சம்பாதிக்கிற, ஆனால் அந்த பணத்தை எல்லாம் வேஸ்ட்டாக வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, வண்டி எடுத்துகிட்டு சும்மா ரவுண்ட் போகிற, பெட்ரோல் யார் போடுறது அப்படின்னு நிறைய இசப்பாட்டுகள் பாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டில் நிறையா அட்வைஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிஷியலாக இப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு, சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக சேர்த்து வைக்கிறதுக்கு பழகுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இதுவும் வேஸ்ட்டாக அனாவசியமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காத, 10 காசை எப்படி குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறதுன்னு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எங்காவது சின்ன சின்ன விஷயங்களில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, மணி சேவ் பண்ணுறீங்களா, நாளைக்கு உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய லைஃப்லேயுமே க்ராஸ் பண்ணி நம்ம வந்திருப்போம். அப்படி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன, ஃபினான்ஷியலாக ப்ராக்டிக்கலான சில ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். பசங்க இருக்க வீட்டில் ஜென்ரலாக எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு காமனான அட்வைஸ் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் நிறையா மணியை வேஸ்ட் பண்ணாத. ஸோ உனக்கு வந்துட்டு நீ வெளியில் போன அப்படின்னாவே செலவு அதிகமாக பண்ணுவ அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இது ஜென்ரலான ஒரு அட்வைஸ் தான். பட் ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் எங்கேயும் போகவும் முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் 10 ரூபாய் செலவு பண்ணலை அப்படின்னா உங்களை கஞ்சன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேலி பண்ணுவாங்க. ஸோ வெளியே எங்காவது போகும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது தப்பு இல்லை, ஆனால் எப்போ எங்கே போனாலுமே நீங்கள் மட்டும்தான் பில் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. எல்லாம் சொல்ல விஷயம் என்ன, நீ என்னை விட நல்லாவே ஏர்ன் பண்ணுற, ஏன்டா இந்த சின்ன பில்லுக்கெல்லாம் எங்ககிட்ட கேட்குற, நீ ஏன் பே பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பில் பேமெண்ட் பண்ணும்போது தான் மொபைல் ஃபோனே நம்மளுக்கு வரும். ஸோ உடனே கால் பேசுகிறதா எந்திரிச்சு வெளியில் போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்மளுடைய லைஃப்பில் நடந்தால் கூட ட்ரீட் கேட்டு நம்மளுக்கு பெரிய ஒரு பில்லை கொண்டு வந்து தலையில் கட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறது தப்பில்லை, எல்லா டைமுமே நீங்கள் பில் பே பண்ணுற மாதிரி மட்டுமே இருக்குது அப்படின்னா தான் அதை நீங்கள் எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் அவங்கள சில விஷயங்கள் சொல்லி புரிய வைங்க. அவங்கள ஹர்ட் பண்ணாமல், அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாமல் வெளியில் வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் செலவு பண்ணக்கூடிய எல்லா செலவுகள்லையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. நீ நிறைய செலவு பண்ணுற, எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புங்கிறதே இல்லாமல் கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கொடுத்துட்டே இருக்க, கொஞ்சமாவது விலை கம்மி பண்ணி வாங்க வேண்டியதானே, ஒரு சொன்னால் அதே விலைக்கு வாங்கிடுவியா அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வரும். நம்ம செலவுகளில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய செலவு கணக்குகளை கட்டாயம் எழுதி வைக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே நம்ம வரணும். நம்ம ஏன் எழுதணும், நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்ட்லேயே இருக்கே, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத அட் ப்ரெசன்ட் டைமில் நான் கான்சியஸாக இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னா, நம்ம எழுதும்போது தான் நமக்கு மெமரி ஆகும். அதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எழுத எழுத நம்மளுக்குள்ள மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னு வைங்களே, இம்போசிஷன் ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒரு 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் நம்ம ஏன் எழுதுகிறோம், அது நம்ம மனசில் பதியணும். அந்த வேர்ட் தப்பாக எழுதியிருக்கோம், ஸோ அதுக்கு இதுதான் ஸ்பெல்லிங் வரும், இப்படி தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே பதிஞ்சிடும். அதே மாதிரி தான் செலவு கணக்குகளுமே, நீங்கள் எழுதும்போது எங்கே எதை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே பதிய ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஜிபேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அப்படியே கிளிக் பண்ணிட்டு போயிடும். அதுலேயே நோட்ஸ் இருக்குது, எங்கே நம்ம எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் நோட் பண்ணிக்கலாம். பட் இந்த அவசரத்தில் நம்ம யாருமே அதை நோட் பண்ணுறதே இல்லை, டக்குன்னு பில் பேமெண்ட் நம்ம பண்ணிட்டு போயிடும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 100 ரூபா செலவு பண்ணியிருக்கோங்கிறது இருக்கும். அது யாரோ ஒரு பழனிசாமியோ மலரோ ஏதோ ஒரு நேமில் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் அந்த பழனிசாமிக்கு நம்ம ஏன் 200 ரூபா அனுப்பணும் அப்படிங்கிறத கேட்டோன்னா நம்ம கொஞ்சம் நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன டேட்டு, அந்த டேட்டில் நம்ம எங்கே போயிருந்தோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோங்கிற
யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே உங்கள் கைப்பட உட்காந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா எங்கே செலவு பண்ணியிருக்கோம், எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோங்கிறது உங்கள் மனசில் அப்படியே வந்து பதிஞ்சிருக்கும். அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்கோ அங்கே அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த செலவுகளெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து ஒரு கான்சியஸாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு எல்லா செலவுகளையுமே நோட் பண்ணி வைக்கிற ஒரு நல்ல டிசிப்ளின் வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நிறைய சேமிக்கணும், அதுக்கு வந்து நீ அடுத்தடுத்த லெவல் நீ போயிட்டே இருக்கணும், இன்னும் நிறையா எப்படி சேமிக்கலாங்கிற வழிகள் பாரு, உன்னுடைய பணத்தை எங்கே எல்லாம் இன்னும் மல்டிபிள் பண்ணலான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அட்வைஸ் உண்மைதான். நம்மளுக்கு சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு போகணும். இப்போது நிறைய வீடியோஸில் நம்மளுடைய வீடியோஸ் சேனல்லையே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 1 இயரில் 1 lakh வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது நம்ம எல்லாருக்குமாக ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து நம்ம பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல. இப்போது ஒரு 50,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மாதம் ஒரு 10,000 சேவிங்ஸ்க்காக ஒரு கமிட்மெண்ட்டில் போகிறாங்க. அந்த 10,000 ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்க இல்லை ஒரே இடத்துல போடுறாங்கங்கிறது அவங்களுடைய விஷயம். இப்போது ஒரு 25,000 சம்பளம் வாங்கக்கூடிய நானும் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஓகே, அவங்க மாதம் 10,000 சேவ் பண்ணுறாங்களா, அப்போ அவங்களுக்கு இதில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிது, இந்தந்த இடத்துல எல்லாம் அவங்க சேஃபாக வந்து இருக்காங்க. ஓகே, நானும் அதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுன்னா இது சரியா தப்பா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசித்து வந்து பாருங்கள். அவங்களுடைய சேலரியில் பாதி சேலரி தான் நான் வாங்குகிறேன். ஆனால் அவங்க சேர்த்துற அதே அமௌண்ட் சேர்க்கணும்னு நினச்சேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் வேறு, என்னுடைய விஷயங்கள் வேறு. ஒருவேளை அவங்க ஓன் ஹவுஸில் இருக்கலாம், நான் ரெண்டலில் இருக்கலாம், அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இப்போ நான் இண்டிவிஜுவலாக ஃபேமிலி ரன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. கிட் இருக்குது, அவங்களுக்கு வளர்ந்த கிட்ஸ் இருக்கலாம், எனக்கு குட்டி குழந்தைகள் இருக்கலாம். இந்த மாதிரி இதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். அப்போது நான் எப்படி அப்போ நான் சேமிக்கவே கூடாதானா? அப்படி இல்லை. நீங்கள் முதல்ல எவ்வளோ சேமிச்சிங்களோ அதை விட நீங்கள் இன்றைக்கி என்ன சேமிக்கலான்னு உங்களுக்கு உள்ளேயே ஒரு செல்ஃபான சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து வரணும். அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதை விட லாஸ்ட் மந்த் ஒரு 5,000 சேவ் பண்ணியிருக்கோமா, ஓகே, நம்ம 5,000 சேலஞ்ச் வந்து பண்ணி நம்ம அந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்மளால முடியும். அப்போது இன்னும் ஒரு 1000 வந்து நம்ம எப்படி அடுத்த மாதத்தில் சேமிக்கலாம், எந்த இடத்துல செலவுகளை குறைக்கலாம், நாம் லாஸ்ட் மந்த் பண்ணின செலவுகளில் எதையெல்லாம் குறைக்கலாம், எதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை யோசித்து உங்களுக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ லாஸ்ட் மந்த் பண்ணினதை விட இன்றைக்கி நான் நிறையா பண்ணணும். நேற்று நான் 100 ரூபா சேமிச்சிருக்கிறேன்னா இன்றைக்கி நான் 120 ரூபா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது தான் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது பெருகவும் ஆரம்பிக்கும். சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு நாளுமே மோட்டிவேட் ஆவீங்க, நிறையா விஷயங்களை அவங்களால லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். ஸோ பொதுவாக ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஒரு சிலர் வீட்டில் இதை கண்டிப்பாக கேட்டிருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் எங்காவது நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாவே, ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஒரு பொருள் வாங்கணும்னு கிளம்பிட்டோம் அப்படின்னா நானும் கூட வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த ஒருத்தரை நீ வேண்டவே வேண்டான்னு நம்ம வீட்லேயே விட்டுட்டு போவோம். நீ வந்தீன்னா நீ கண்ணில் பார்த்ததெல்லாம் கேட்ப, இது வேணும் அது வேணும்னு கேட்பேன், ஸோ அதனால் நீ வேண்டாம், நீ நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன், நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லேயுமே இப்படிப்பட்ட நபர்கள் குழந்தையாவோ அடல்ட்டாவோ கண்டிப்பாக வந்து நம்ம இருந்திருப்போம். ஸோ நம்ம ஏன் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாதது தான். நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 day or 2 days வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த பொருள் வந்து அதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மட்டும் அதை வந்து வாங்குங்க. ஸோ தேவைக்கும் ஆசைக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆசையே படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வாழ
வாழணும், எதெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அனுபவிக்கணும் இந்த ஒரு லைஃப்பில் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். ஆனால் அதை நான் அனுபவிக்கிற அந்த ஒரு சின்ன ஆசை, நான் ஒரு நாள் செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசைக்கு அந்த ஒரு நாள் நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணி நான் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காக நான் மாதம் முழுவதும் ஓடுறேன் அப்படின்னா அது தப்பு. ஒரு மாதம் முழுவதும் சின்ன சின்ன தொகைகளை நான் சேமித்து வச்சு அந்த ஒரு நாள் ஆசையை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னா அதில் எந்தவித தப்புமே கிடையாது. ஸோ சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆசைகளை, விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் எதை வாங்கணும்னு நினச்சாலும் சரி, ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்கள் குறைக்கிறதுக்கு ஒரு 2 days கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னா மட்டும் அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு பொருளையுமே வாங்காதீங்க. அவங்க வாங்கிட்டாங்க, இவங்க இதை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா இவங்க என்னை பார்க்கும்போது நல்லா ப்ரைஸ் பண்ணுவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி நிறையா கிடைக்கும், என்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, நான் இவங்க மத்தியில் ரொம்ப ஒரு அடுத்த லெவலில் நான் தெரிவேன் அப்படிங்கிறதுக்காக, அடுத்தவங்களுடைய இம்ப்ரெஷனுக்காக உங்களுடைய மணியை வேஸ்ட் மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு வேளை அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் யார் இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்னா, நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்குறீங்க, நியூவாவோ செகண்ட் ஹேண்டாவோ புதுசாக ஒரு கார் வாங்கிட்டீங்க. இதை பார்க்கும்போது யார் இம்ப்ரெஸ் ஆவானா, யார் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்களோ அவங்க உங்களை பார்த்து ஒரு வேளை இம்ப்ரெஸ் ஆகலாம். அதாவது உங்களை விட கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கீழே இருக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆகலாம். ஓகே, அவங்க வாங்கியிருக்காங்க, நம்ம இன்னும் இப்படி இருக்கோம், நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணலாம். ஆனால் உங்களை விட அதிகமாக ஒரு 2 கார் 4 கார் வச்சுருக்கிறவங்க, நீங்கள் ஒரு புதுசாக கார் வாங்கிட்டீங்கும் போது, நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேங்க, நீங்கள் வச்சுருக்கிற மாதிரியே நான் இந்த கார் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா அவன் ஆல்ரெடி 2 கார் வச்சுருக்கான். நீங்கள் ஒரு கார் நீங்கள் புதுசாக வாங்குறதுல அவனுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ ஓகே, கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ நம்ம யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. நம்மளை நாமே ஒரு செல்ஃப் லவ், நமக்கு இது தேவையாக இருக்குது அப்படின்னு நம்ம வாங்குறதுங்கிறது வேறு. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குங்கிற இடத்துல நீங்கள் 10 லட்சம் போட்டு ஒரு வீடை கட்டினாலும் உங்களுக்கு அது ஒர்த். ஆனால் நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட அது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே யூஸ் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்காங்க, ரிலேஷனில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில், என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நடந்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது நிறையா பேருக்கு இருக்கும். ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு தேவை இருக்குன்னு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க வாங்கியிருக்காங்க, அது நல்லா இருக்குது, அந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும், நம்மளும் வாங்கலாம் அப்படின்னம்னா அது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஸ்டின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் உங்களுக்கு ஈக்குவலாக உங்களோட ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான் அப்படி அவங்கள ஒழிஞ்சு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகவும் மாட்டாங்க. இந்த 5 விதமான ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பை கரெக்டாக உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களால் நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு முடியும். பணம் சேமிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம், இந்த மாதம் நம்ம 10,000 சேமிக்கணும், 5,000 சேமிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் மட்டும் மணி சேவிங்ஸ் கிடையாது. நம்மக்கிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபினான்ஷியலாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோமோ, எங்கே நம்ம கண்ட்ரோல்டாக இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கோமோ அதை எல்லாமே கரெக்ட் பண்ணுறது தான் ஒரு சரியான மணி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ அந்த வழியை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா பணங்களை சேமிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.